எனக்காக தான் வீடியோஸ் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும். அது மாதிரி ஒரு வீடியோ இன்றைக்கி காலைல பார்த்தேன். உடுமலையில் நடந்த ஒரு கொலை. ஒரு தாழ்ந்த ஜாதி பையனை வந்து ஒரு உயர்ந்த ஜாதி ஆட்கள் வந்து வெட்டி கொள்கிறாங்க. அவர் வந்து ஒரு உயர்ந்த ஜாதி பெண்ணை வந்து மனம் முடிஞ்சிருக்கிறார். அது பிடிக்காமல் போய் யாரோ ஒருத்தர் வந்து வெறியாட்டம் ஆடி இருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண கொலை கிடையாது, தமிழகத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால். ஏதோ ஒரு கிறுக்க வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பார்த்த தொழில், ஒருத்தன் வந்து துணி துவைச்சான், ஒருத்தன் போருக்கு போனான், ஒருத்தன் வந்து வில்லு செஞ்சான் அப்படின்ட்டு அவன் பார்த்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு லேபிளில் போட்டு ஆரம்பித்த ஒரு விஷயத்த எவனோ ஒரு நாய் அவனுடைய சுய நலத்திற்காண்டி வந்து என்ன பண்ணியிருக்கான், இது வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, இந்த தொழில் பார்க்குறவன் மட்டமானவன், இந்த தொழில் பார்க்குறவன் வந்து பெருசானவன் அப்படின்னு சொல்லி பிரித்து ஆண்டு அதை எங்கேயோ விதைச்சி அதை வந்து விருச்சமாக்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து நம்ம பாஸ்ட்டை திருப்பி பார்த்து அதை ஆராய்ஞ்செல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 2005 வரைக்கும் அது அப்படி இருந்தது அப்படின்னா அன்றைக்கி வந்து டெக்னாலஜி கிடையாது, மக்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண ப்ராப்பர் மீடியம் கிடையாது. ஸோ இந்த ஜாதி வெறி, ஜாதி கொலைகள் இதெல்லாம் நடந்ததுன்னா ஓகே, மக்களுடைய இக்னோரன்ஸ் அப்படிங்களாம். 2016 நடக்கிறது அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய கேள்வி வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது, எல்லா ஆக்சஸும் இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து நியாயம் என்ன தர்மம் என்ன அப்படிங்கிறது வந்து மனசார வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. அதை தாண்டியும் இன்றைக்கி ஒரு கொலை நடந்து அதை போய் பக்கத்தில் போய் தடுக்கிற கூட ஒருத்தனும் இல்லை. ஒரு 500 பேர் இருக்கானுங்க, எல்லாரும் அவன் பாட்டுக்கு தான் போகிறானே தவிர ஒருத்தரும் போய் தடுக்கிறதுக்கு இல்லை. எனக்கு ஒரு தமிழனாக தோணுன விஷயமெல்லாம் அதே தான். தாழ்ந்த ஜாதி இவன் வந்து இவன் தொட்டா தீட்டுங்கிறானுங்க உயர்ந்த ஜாதி ஆட்கள். எல்லாத்தையும் சொல்கிறேன், கவுண்டன், தேவன் எல்லாம் வாங்க வரிசையாக வன்னியர், என்னது ஐயங்கார் எல்லாரும் வச்சுக்கோங்க. என்ன அவங்க இல்லை. அப்போது இவங்க தொட்டா தீட்டு அப்படின்னா அவங்க ஊரில் வந்து இவங்க எல்லாத்தையும் விலைக்கு வச்சுக்கிட்டு இந்த கக்கூஸ் கழுவுறது, இந்த சாக்கடையை அள்ளுறது, தெருவை கூட்டுறது, சுத்தம் செய்கிறது, ஒரு போல் எலக்ட்ரிக் கம்பத்து மேலே ஏறி உயிரை கொடுத்து வந்து ஃபியூஸ் போடுறது, இப்படியான எல்லா வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. ஏன் பாவம், அவன் வந்து தீட்டுப்பட்டவனாச்சே, அவன் ஊருக்குள்ள இருந்தால் மட்டும் தீட்டாயிராதா? தீட்டுப்பட்டவன் வந்து உங்கள் துணியை துவைச்சா தீட்டாயிராதா? தீட்டுப்பட்டவன் வந்து உங்கள் ஷூ பாலிஷ் போட்டால் தீட்டாயிராதா? அப்போ அதுக்கெல்லாம் தீட்டு இல்லாத வந்து உங்கள், அதாவது ஒரு பிளான் பண்ணி இதற்காண்டி ஒரு காசுக்காண்டி வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணானா அது வேற. அவன் வந்து உண்மையாலுமே லவ் பண்ணல, அது வந்து அதுக்கு வேற, அது ஜாதியை தாண்டி வந்து அவன் வந்து ஒரு மனித பிரிவே கிடையாது. ஓகே, அது வேற கேட்டகரி. உண்மையாலுமே மனதிற்கு இதுவாக வந்து காதலித்து வந்து பண்ணுகிற ஒரு விஷயத்தை எப்படி வந்து நீங்கள் வந்து அதை வந்து இது இப்படி அப்படின்னு டிஃபைன் பண்ணி, இது ஜாதி அப்படிங்கிற டிஃபைன் பண்ணி எப்படி கொள்றதுக்கு வந்து மனசு வருது உங்களுக்கு? அதுக்கு என்னால் வந்து உண்மையாலுமே ஜீரணிக்கவே முடியலைங்க. தாழ்ந்த ஜாதி ஆட்களுக்கு, தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிற அவ்வளவு பேரும், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர்கள் அந்த ஜாதிகளுக்கு பேர் தெரியாது, அதங்காட்டிக்கு சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு சுய அறிவு அப்படிங்கிறத வந்து வளர்த்துக்குங்க தயவுசெய்து. எவனா ஒருத்தன் வந்து சும்மா ஒரு கொடியை நட்டிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேட்டிவ் நிற்கிறவன் எத்தனை பேர் உங்களுக்காண்டி பேசுகிறான்? எவனா ஒருத்தனை சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று விழுந்துருச்சு, ஆட்டுக்குட்டி வந்து செத்த ஆட்டுக்குட்டி எடுக்கிறது கிணத்துக்குள்ளே இறங்கின ஒரு தாழ்ந்த ஜாதி பையன் இறந்து போயிட்டான் அந்த ஆட்டுக்குட்டி எடுக்க போய். இதில் யாரு தப்புமே கிடையாது, ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு சம்பவம். அதற்கு ஒருத்தன் வந்து தாழ்ந்த ஜாதி கட்டிலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து நஷ்டீடுதா அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனான். இது எனக்கு என் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த மாதிரி உன் மக்கள் உதிரத்தை உன் ரத்தத்தை வந்து உறிஞ்சி ஒரு நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்து உன் காசை வந்து வாங்கி திருடிட்டு போகுது. அவனை ஏன் நீ ஜாதி தலைவன் சொல்கிற? அவன் தலைவனா? உனக்கு ஜாதி தலைவனா? ஜாதி கிடையாது, அவன் மனிதர். அவன் ஃபஸ்ட்டு மனுஷன். அவன் ஒரு ஜாதி அப்படிங்கிறது ஒரு அசிங்கமான விஷயம், அதை யூஸ் பண்ணி காசு பண்ணுறான். அதே மாதிரி இந்த உயர்ந்த ஜாதியில் இவனுக்கு ஒருத்தர் இருக்கானுங்க, 4 சும்மா வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறவனுங்க. எங்காவது ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு தாழ்ந்த ஜாதி பையனை லவ் பண்ணிட்டா உடனே 4 சும்மாவோட போயிட்டு அவனை ஏதாவது பண்ணி உடனே இந்த பொண்ணை மீட்டு வந்தோடனே ஒரு பெரிய வீரராயிடுறாரு. யாரா நீங்கள்லாம்? தமிழனுக்கு நீங்கள்லாம் எந்த வகையில் ரெப்ரசன்டேட்டிவ்? 2016 உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அவன் வந்து பசங்க வந்து வேலை இல்லாமல் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெல்லாம் தாண்டி போய் 10,000 ரூபாய்க்கு வேலை இல்லாமல் பசங்க இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம மாற்றலாம், நம்மளுடைய ரெவன்யூ ஜெனரேஷனுக்கு 1000 விஷயங்களை பண்ணலாம். இதெல்லாம் தாண்டிட்டு இந்த கருமத்தை ஏன்னா கட்டி எழுவுறீங்க? யாரு உங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸ் தந்தா? தயவு செய்து இங்கே பாருங்க, இது வரைக்கும் வந்து இந்த கிழவனுங்க எல்லாரும் வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு இது வரைக்கும் வந்து அந்த மித்தை வந்து மித்தாவே வச்சுட்டாங்க. இனி வருகிற ஜெனரேஷன் இதை தயவு செய்து அலோவ் பண்ணிடாதீங்க, எவனையும் அலோவ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாதி கொலை அப்படிங்கிறது இன்னைக்கு நாம 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற எந்த பையன் பொண்ணு நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி
வேலையை பாருங்கய்யா அப்படின்ட்டு வந்து ஃபியூச்சர் உங்களுடைய முன் ஜெனரேஷனுக்கு வந்து தைரியமா வந்து எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இது இன்னைக்கு நிக்கணுங்க. தமிழனாக நாம் தலை குனிய வேண்டிய தருணம் இது. இந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ சாகிறதுக்கு அளவு பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஜாதி, அந்த பையன் பயங்கர கீழ் ஜாதியா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட் இருக்கான், உயிர் நண்பர் இருக்கான், அவங்க அப்பா வந்து உயர் ஜாதி அப்படி இருக்கானே அவனை சாகடிச்சா ஒத்துக்குவீங்களா? எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்க தானே செத்துட்டா அப்படின்ட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வர்றதுக்கு இல்லை வந்து உங்களுடைய உயிர் ஃபேமிலி மெம்பருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இதை தயவு செய்து ஒவ்வொரு உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களும் சரி, தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்கள கேளுங்க. இந்த மாதிரி வந்து விஷயங்களே ஜாதியை பற்றி என்கிட்ட எந்த காரணத்து கொண்டும் பேசாத. ஜாதி வந்து எனக்கு கடைசியாக நான் கண்ணில் பார்த்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கட்டும், நான் வேற எந்த இடத்துலையும் என் பார்க்கக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஜாதியை தாண்டினவங்க அப்படின்னு வந்து தைரியமாக சொல்ல கற்றுக்குங்க. இதுதான் ஆரம்பமாக இருக்கும். அதாவது நான் உட்பட எல்லாரும் ஜாதி பேய் பிடித்து, இது நான் என்னோட காரணம் கிடையாது, உங்களோட காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 200 வருஷமா இறக்கியிருக்கானுங்க நம்ம தலை மேல. ஆனாலும் இனிமேல் இந்த 2016 மேல் அந்த விஷயம் நடக்கவே கூடாதுங்க. ஏன்னா மனிதம் தான் முக்கியம், மனிதர்கள் தான் முக்கியம். ஜாதி மதம் மயிறு மட்டா எல்லாத்தையும் கடந்து மனுஷங்க தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் நல்லது நினைக்கிறது அப்படிங்கிறது தான் மனிதம். அதை தாண்டி இந்த ஜாதி லேபிள் எல்லாம் வந்து நம்ம இந்த தோலுக்கு மேல் இருக்கிற அந்த கூந்தலுக்கு கூட வந்து ஈடாகாது இந்த ஜாதிகளும் மதங்களும். அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. தயவு செய்து இன்னும் வரும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நல்ல வழி வகுக்கிறது வந்து எந்த கிழவனும் எந்த பாட்டனும் எந்த 50 வயசுக்கு மேலானவும் பண்ண மாட்டான். அதை வந்து ஏன்னா இவனுக்கு எல்லாருமே வந்து கிரீடி பீப்புள். இவனை விட்டுருங்க. நாம 19 வயசு இருக்கிறவங்க, 25 வயசு இருக்கிறவங்க, 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இவங்க தான் பண்ண முடியும். தயவு செய்து நீங்க அதை ஆரம்பித்து விடுங்கள். இல்லாட்டி இது ஒரு பெரிய நோயாகி நம் தமிழகத்தை சாகடித்து விடும் ஒரு நாள். நன்றி, வணக்கம்.